ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎம் நோட்ஸ். இன்றைக்கி நாம் 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறில் 10வது லெசனாக இருக்க தொழிற்புரட்சி என்ற லெசனில் இருந்து இன்றைக்கி நாம் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உற்பத்தி முறையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தொழிற்புரட்சி என்று அழைக்கப்படுகிறது. தொழிற்புரட்சி முதலில் எந்த நாட்டில் தொடங்கியது? இங்கிலாந்து நாட்டில் தொடங்கியது. தொழிற்புரட்சி என்ற சொல் முதலில் எந்த நாட்டின் எழுத்தாளர்களால் பயன்படுத்தப்பட்டது? பிரெஞ்சு நாட்டின் எழுத்தாளர்களால் பயன்படுத்தப்பட்டது. மனித ஆற்றலை குறைந்த அளவு பயன்படுத்தி உற்பத்தி அளவை அதிகரிக்க உதவிய கண்டுபிடிப்புகள் யாவை? 1. இயந்திர நூற்பு கருவிகள், ஸ்பின்னிங் ஜென்னி. 2. விசைத்தறி. அடுத்து 5வது கொஸ்டின், ஏராளமான வளங்களும் காலனி நாடுகளும் வைத்திருந்த நாடு எது? இங்கிலாந்து. காலனி நாடுகளில் இங்கிலாந்துக்கு மணிமகுடத்தின் ஒரு ஒளி வீசும் இரத்தினமாய் ஜொலித்த நாடு எது? இந்தியா. இங்கிலாந்திற்கு அதன் காலனி நாடுகளில் இருந்து கிடைத்த பொருட்கள் யாவை? 1. நிலக்கரி. 2. இரும்பு. 3. பருத்தி. எந்த நாட்டிலிருந்து இங்கிலாந்துக்கு குடியேறி இருந்த கைவினைஞர்கள் நெசவு உற்பத்திக்கு தேவையான உள்கட்டுமானத்தை ஏற்கனவே உருவாக்கி இருந்தனர்? நெதர்லாந்து. அடுத்து 9வது கொஸ்டின், வளர்ச்சி அடைந்த வங்கி முறையுடன் வளர்ந்து வந்த தொழில் முனைவோர் வகுப்பினர், வசதி படைத்த முதலீட்டாளர்கள் ஆகியோரையும் கொண்டிருந்த நாடு எது? இங்கிலாந்து. அடுத்து 10வது கொஸ்டின், இங்கிலாந்தின் டேஷ் வம்சம் அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு அதிக ஊக்கமளித்தது? அரச வம்சம். 18ஆம் நூற்றாண்டில் சுரங்கங்களில் அதிகரித்த நீர்க்கசிவு இங்கிலாந்தின் டேஷ் முதலாளிகளுக்கு பெரும் இடையூறாக இருந்தது? சுரங்க முதலாளிகளுக்கு. நீராவி, நிலக்கரி ஆகியவற்றை பயன்படுத்தி சுரங்கத்தில் இருந்து நீரை வெளியேற்ற உதவும் புது வகையான நீரேற்று இயந்திரம் ஒன்றை கண்டுபிடித்தவர் யார்? தாமஸ் நியூ கோமன். இவர் ஒரு பிரிட்டிஷ் பொறியாளர். நிலையாக பொருத்தப்பட்ட நீராவி இயந்திரத்தினை சுழலும் நீராவி இயந்திரமாக மாற்றியவர் யார்? ஜேம்ஸ் வாட். இவர் ஒரு சுவிட்சர்லாந்து நாட்டு பொறியாளர். அடுத்து 14வது கொஸ்டின், யார் கண்டுபிடித்த நீராவி இயந்திரம் குறைவான எரிபொருளை பயன்படுத்தியது? ஜேம்ஸ் வாட் கண்டுபிடித்த நீராவி இயந்திரம் குறைவான எரிபொருளை பயன்படுத்தியது. டேஷ் புரட்சிக்கு முன்பு ஒரு கைத்தறி நெசவாளிக்கு தேவையான நூலை நூற்க 4 முதல் 8 தொழிலாளர்கள் நூற்பு சக்கரத்தினை தம் கைகளால் இயக்க வேண்டியதாக இருந்தது. தொழிற்புரட்சிக்கு முன்பு கைகளால் இயக்கப்படும் ஃப்ளையிங் ஷட்டில் எனப்படும் பறக்கும் நாடா என்ற கருவியை கண்டுபிடித்தவர் யார்? ஜான் கே. ஜான் கே பறக்கும் நாடா என்ற கருவியை எந்த ஆண்டு கண்டுபிடித்தார்? 1733ஆம் ஆண்டு கண்டுபிடித்தார். ஒரே சமயத்தில் 8 நூல்களை ஒன்றாக பின்னி நூற்ற கருவி எது? பறக்கும் நாடா, ஃப்ளையிங் ஷட்டில். அடுத்து 19வது கொஸ்டின், 1776ஆம் ஆண்டு நீர் சட்டத்தை, வாட்டர் ஃப்ரேம் என்ற கருவியை கண்டறிந்தவர் யார்? ரிச்சர்ட் ஆர்க்ரைட். மனித ஆற்றலுக்கு மாற்றாக நீர் ஆற்றலை பயன்படுத்திய நூற்பு சட்டகம் எது? நீர் சட்டம். டேஷ் இயந்திரம் வீட்டில் வைத்து இயக்க முடியாத அளவிற்கு பெரியதாக இருந்ததால் தொழிற்சாலை பிறந்தது? நீர் சட்டம். இயந்திர நூற்பு கருவியையும் நீர் சட்டத்தையும் இணைத்து ஸ்பின்னிங் மியூல் என்ற நூற்பு இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? சாமுவேல் கிராம்ப்டன். ஆண்டு 1779ஆம் ஆண்டு. அடுத்து 23வது கொஸ்டின், பருத்தியிலிருந்து கொட்டையை தனியாக பிரித்து எடுக்கும் காட்டன் ஜின் எனப்படும் பஞ்சு கடைசல் கருவியை கண்டுபிடித்தவர் யார்? எலி விட்னி. ஆண்டு 1793. தொழிற்புரட்சியின் இருதயமாக இருந்த உற்பத்தி தொழில் எது? நெசவு தொழில். தொழிற்புரட்சியின் மூலம் இங்கிலாந்தின் முக்கிய தொழில் மையங்களாக மாறிய இடங்கள் யாவை? 1. டெர்பிஷயர். 2. லங்காஷயர். 3. சேஷயர். 4. ஸ்டாஃபோர்டுஷயர். 5. நாட்டிங்காம்ஷயர். 6. யார்க்ஷயர். அடுத்து 26வது கொஸ்டின், இங்கிலாந்தின் முக்கிய தொழில் மையம் எது? மான்செஸ்டர். 1802ஆம் ஆண்டு இங்கிலாந்தில் 50க்கும் மேற்பட்ட ஜவுளி ஆலைகள் எங்கு அமைந்து இருந்தது? மான்செஸ்டரில் அமைந்து இருந்தது.
பெருமளவு உற்பத்தியில் ஈடுபட்டிருந்த இங்கிலாந்தின் தொழிற்கூடங்கள் டேஷ் கோட்பாட்டின்படி அமைக்கப்பட்டிருந்தன. வேலை பங்கீடு கோட்பாட்டின்படி அமைக்கப்பட்டிருந்தன. இரும்பினை தகடுகளாகவும் பாலங்களாகவும் மாற்றுவதற்காக இங்கிலாந்தில் உருவான தொழிற்சாலை எது? ரோலிங் மில். எஃகு தயாரிக்க ஒரு விரைவான சிக்கனமான முறையை கண்டுபிடித்தவர் யார்? ஹென்றி பெசிமர். ஆண்டு 1856 ஆண்டு. அடுத்து 31வது கொஸ்டின். சுரங்க தொழிற்சாலைகளில் எண்ணெய் விளக்குகள் பயன்படுத்தப்பட்டதால் வெடி விபத்துகள் ஏற்பட்டது. இதற்கு மாற்றாக பாதுகாப்பான சுரங்க பாதுகாப்பு விளக்கினை கண்டுபிடித்தவர் யார்? சர் ஹம்ப்ரி டேவி. ஆண்டு 1815 ஆண்டு. 1750 இங்கிலாந்தின் நிலக்கரி உற்பத்தி எவ்வளவு டன்னாக இருந்தது? 4.7 மில்லியன் டன்னாக இருந்தது. 1900 ஆண்டுகளில் இங்கிலாந்தின் நிலக்கரி உற்பத்தி எத்தனை டன்னாக இருந்தது? 250 மில்லியன் டன்னாக இருந்தது. தொழிற்புரட்சியின் பரவலாக்கம் எவற்றை சார்ந்து அமைந்தது? போக்குவரத்து வசதியை சார்ந்து அமைந்தது. அடுத்து 35வது கொஸ்டின். இங்கிலாந்தின் சாலை முறையை மேம்படுத்தியவர் யார்? மெக் ஆடமைஸ்டு. நீராவி இயந்திர ரயில் போக்குவரத்து வசதியை மேம்படுத்தியவர் யார்? ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன். டேஷால் வடிவமைக்கப்பட்ட சாலை அமைக்கும் முறை உலகம் முழுவதும் சாலைகள் அமைக்கும் முறையை மாற்றியது. ஜான் லவுண்டன் மெக் ஆடம் என்ற ஸ்காட்லாந்து நாட்டு பொறியாளர். கிமு 6ஆம் நூற்றாண்டில் கிரேக்கத்தில் எங்கு இருப்பு பாதைகள் அமைக்கப்பட்டது? கோரினத்தில் இருப்பு பாதைகள் அமைக்கப்பட்டது. அடுத்து 39வது கொஸ்டின். கிரேக்கத்தில் கோரினத்தில் உருவாக்கப்பட்ட இருப்பு பாதையில் ரயில் போக்குவரத்து எவற்றால் இயக்கப்பட்டது? மனிதர்களாலும் விலங்குகளாலும் இயக்கப்பட்டது. எந்த நாட்டில் குதிரைகளால் இழுக்கப்பட்ட ரயில் போக்குவரத்து இருந்தது? ஜெர்மனி நாட்டில். நவீன ரயில் போக்குவரத்து 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இங்கிலாந்தில் டேஷ் வளர்ச்சி பெற்றதோடு தொடங்கியது. நீராவி என்ஜின் வளர்ச்சி பெற்றதோடு தொடங்கியது. இங்கிலாந்தின் முதல் ரயில் பாதை எந்த 2 நகரங்களுக்கு இடையே அமைக்கப்பட்டது? ஸ்டாக்டன் மற்றும் டார்லிங்டன் ஆகிய 2 நகரங்களுக்கு இடையே அமைக்கப்பட்டது. நீராவி படகினை கண்டுபிடித்தவர் யார்? ராபர்ட் ஃபுல்டன். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். ஆண்டு 1807 ஆண்டு. அடுத்து 44வது கொஸ்டின். ராபர்ட் ஃபுல்டன் கண்டறிந்த நீராவி படகு அமெரிக்காவின் எந்த 2 நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டது? நியூயார்க் மற்றும் அல்பனி ஆகிய 2 நகரங்களுக்கு இடையே இயக்கப்பட்டது. டேஷாம் ஆண்டில் மான்செஸ்டர், லிவர்பூல் ஆகிய நகரங்களுக்கு இடையிலான 40 மைல் தூரம் நீராவி படகின் மூலம் 1.5 மணி நேரத்தில் கடக்க முடிந்தது. 1830 ஆண்டு. குடும்பத்தின் அனைத்து உறுப்பினர்களும் வேலை வாய்ப்புகளை பெற உதவியது எது? தொழிற்புரட்சி. நிலக்கரி சுரங்கங்கள் குறித்து 1842 பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் வெளியிட்ட அறிக்கை எவ்வாறு அழைக்கப்பட்டது? சுரங்கங்கள் அறிக்கை என அழைக்கப்பட்டது. அடுத்து 48வது கொஸ்டின். இங்கிலாந்தில் தொழிலதிபர்கள் தங்களது சுற்றுப்புறத்தை சுத்தப்படுத்தவோ மாற்றவோ அவர்களுக்கு நேரம் இல்லாததால் பரவிய நோய்கள் யாவை? 1 டைபாய்டு, 2 காலரா, 3 பெரியம்மை. தொழிற்புரட்சியின் வருகையை தொடர்ந்து உலகின் தொழிற்பட்டறையாக மாறிய நாடு எது? இங்கிலாந்து. அடுத்து 50வது கொஸ்டின். தொழிற்புரட்சியால் ஏற்பட்ட முக்கிய சமூக மாற்றங்கள் யாவை? 1 மக்கள் தொகை அதிகரிப்பு, 2 இடப்பெயர்ச்சி, 3 நகரமயமாதல். இங்கிலாந்தில் டேஷ் நகரில் நிலவிய குளிர்ச்சியான காலநிலை ஜவுளி உற்பத்திக்கு உகந்த சூழ்நிலையை அளித்தது. மான்செஸ்டர். லிவர்பூல் துறைமுகம் மற்றும் லங்காஷயர் நிலக்கரி சுரங்கம் ஆகியவற்றிற்கு அருகில் அமைந்த நகரம் எது? மான்செஸ்டர். உலகின் ஜவுளி உற்பத்தி தொழிலில் தலைநகரமாக மாறிய நகரம் எது? மான்செஸ்டர். அடுத்து 54வது கொஸ்டின். முதலாளித்துவ வர்க்கத்தின் சுரண்டல் கொள்கையில் இருந்து உழைக்கும் வர்க்கத்தை பாதுகாப்பதற்காக அறிவியல் பூர்வமாக சோசியலிசம், பொது உடைமை என்ற கோட்பாட்டை முன்வைத்தவர் யார்? கார்ல் மார்க்ஸ். எந்த நூற்றாண்டின் பிற்பகுதியில் மேற்கு ஐரோப்பா முழுவதும் பொருளாதார அரசியல் உரிமைகள் கோரி
வலுவான உழைக்கும் வர்க்க இயக்கங்கள் எழுந்தன. 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் இங்கிலாந்தில் எந்த ஆண்டு சீர்திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டது? 1832ஆம் ஆண்டு. அடுத்து 57வது கொஸ்டின். சொந்தமாக சொத்து வைத்திருந்த நடுத்தர வர்க்கத்திற்கு மட்டுமே வாக்குரிமை வழங்கிய மசோதா எது? சீர்திருத்த மசோதா. அடுத்து 58வது கொஸ்டின். சீர்திருத்த மசோதாவிற்கு எதிராக விரக்தியுற்ற உழைக்கும் வர்க்கத்தினர் லட்சக்கணக்கில் ஓரிடத்தில் ஒரு சாசனத்தை உருவாக்கி பல லட்சம் சக ஊழியர்களின் கையொப்பம் பெற்று இங்கிலாந்து நாடாளுமன்றத்தின் எந்த அவையில் தாக்கல் செய்யப்பட்டது? கீழ் அவையான மக்கள் அவையில், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ். அடுத்து 59வது கொஸ்டின். சாசன இயக்கத்தினர் வலியுறுத்திய கோரிக்கைகள் யாவை? 1. 21 வயதான அனைவருக்கும் வாக்குரிமை. 2. இரகசிய வாக்கெடுப்பு மூலம் நாடாளுமன்ற தேர்தல். 3. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான தகுதியில் சொத்துரிமையை நீக்குதல். 4. ஆண்டுதோறும் நாடாளுமன்றத்திற்கு தேர்தல். 5. சாசன பிரதிநிதித்துவம். இங்கிலாந்து பெற்றிருந்த இயற்கை வளங்களைப் போல் டேஷ் நாடு இயற்கை வளங்களை பெற்றிருக்கவில்லை. பிரான்ஸ் நாடு இங்கிலாந்தை போல் இயற்கை வளங்களை பெற்றிருக்கவில்லை. பிரெஞ்சு புரட்சியின் போது பிரான்ஸ் நாட்டின் வணிகர்கள் பலரும் எந்த நாட்டில் அடைக்கலம் புகுந்தனர்? இங்கிலாந்து நாட்டில் அடைக்கலம் புகுந்தனர். அடுத்து 62வது கொஸ்டின். பிரிட்டிஷ் தொழில்நுட்பத்தை லொரைனுக்கு கொண்டு வந்தவர் யார்? பிரான்கோஸ் டி வெண்டல். நிலக்கரி சுரங்கத்தில் நீராவி இயந்திரத்தையும் இரும்பை பிரித்தெடுப்பதில் நுழாவும் உலையையும் பிரான்சில் அறிமுகம் செய்தவர்கள் யார்? பிரான்கோஸ் டி வெண்டல் குடும்பத்தினர். 1860இல் பிரான்சில் டேஷ் குடும்பத்திடம் 10,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டனர். பிரான்கோஸ் டி வெண்டல் குடும்பத்திடம். பிரான்சில் அல்சாஸ் மாகாணத்தில் டேஷ் நகரம் இயந்திரம் செய்வதற்கான அச்சுகளால் புகழ் பெற்றிருந்தது. முல்ஹவுஸ் நகரம். அடுத்து 66வது கொஸ்டின். உலகின் பல பகுதிகளில் இருந்த வடிவமைப்பாளர்கள் எந்த நகருக்கு வந்தனர்? முல்ஹவுஸ் நகருக்கு வந்தனர். பிரான்சில் டேஷ் நிறுவனம் பல்துறைகளில் விரிவடைந்து கனரக தொழில்களில் ஈடுபட்டு முன்னோடி இயந்திரங்களின் உற்பத்தியாளராக உயர்ந்தது. முல்ஹவுஸ் நிறுவனம். அடுத்து 68வது கொஸ்டின். இரும்பு உற்பத்தியில் முன்னேற்றம் ஏற்பட்ட பிரான்சின் நகரம் எது? செயின்ட் சாமோண்ட். 1832இல் பிரான்ஸ் நாட்டில் எந்த இரு நகரங்களுக்கு இடையே முதல் பிரெஞ்சு ரயில் பாதை திறக்கப்பட்டது? செயின்ட் ஈடியன் மற்றும் ஆந்திரி ஜியோக்ஸ் ஆகிய இரு நகரங்களுக்கு இடையே. 1891ஆம் ஆண்டு பிரான்சில் முதல் கட்டமாக வாகனங்களை உற்பத்தி செய்த நிறுவனம் எது? ஆர்மான் பியூகாட். 1898இல் பிரான்சில் 4 சக்கர வாகனங்களை உருவாக்கியவர் யார்? லூயி ரெனால்ட். லூயி ரெனால்ட்டை தொடர்ந்து தனது நிறுவனத்தின் மூலம் அதிக எண்ணிக்கையில் வாகனங்களை தயாரித்தவர் யார்? சொசைட்டே ரெனால்ட் ஃபெரர்ஸ். ரெனால்ட் சகோதர நிறுவனம். அடுத்து 73வது கொஸ்டின். 1806இல் பிரான்சில் வேளாண்மை உற்பத்தியில் ஈடுபட்ட மக்கள் தொகை எவ்வளவு விழுக்காடாக இருந்தது? 65.1 விழுக்காடாக இருந்தது. 1896இல் பிரான்சில் வேளாண்மை உற்பத்தியில் ஈடுபட்ட மக்கள் தொகை எவ்வளவு விழுக்காடாக இருந்தது? 42.5 விழுக்காடாக இருந்தது. 1806 முதல் 1896 காலகட்டத்தில் பிரான்சில் தொழில்துறையில் வேலை வாய்ப்புகளின் பங்கு 29.4 விழுக்காட்டில் இருந்து எத்தனை விழுக்காடாக அதிகரித்தது? 3.4 விழுக்காடாக அதிகரித்தது. ஒரு தொழில் புரட்சி உருவாவதற்கு தேவையான இயற்கை வளங்கள் எந்த நாட்டில் இயல்பாகவே அமைந்திருந்தது? ஜெர்மனி நாட்டில் இயல்பாகவே அமைந்திருந்தது. அடுத்து 77வது கொஸ்டின். ஜெர்மனியில் நிலக்கரி படிமங்கள் இருந்த பகுதிகள் யாவை? 1 சார், 2 ரூர், 3 மேற்கு சைலேசியா, 4 சாக்சனி. ஜெர்மனியில் இரும்பு தாது கிடைத்த இடங்கள் யாவை? 1 ஏர்சி பிரிட்ஜ், 2 ஹார்ஸ் மலைகள், 3 மேற்கு சைலேசியா. அடுத்து
79வது கொஸ்டின், ஜெர்மனியின் முன்னேற்றத்திற்கு பெரும் சவாலாக இருந்தது எது? 1. இலவச உழைப்பு முறை கொண்ட பண்ணை அடிமை முறை. 2. நில உரிமை அடிப்படையிலான சமூக அரசியல் அமைப்பு. 3. தொழில் தொடங்க கடைபிடிக்கப்பட்ட கடுமையான உரிம முறை. அடுத்து 80வது கொஸ்டின், ஜெர்மனியின் வடக்கு பகுதியில் இருந்த பாதுகாப்பான துறைமுகங்கள் யாவை? 1. பிரேமன். 2. ஹாம்பர்க். 1871ஆம் ஆண்டிற்கு முன்பு வரை டேஷ் பல அரசுகளால் உருவாக்கப்பட்டிருந்தது. ஜெர்மனி பல அரசுகளால் உருவாக்கப்பட்டிருந்தது. 1871ஆம் ஆண்டிற்கு முன்பு வரை ஜெர்மனியில் இருந்த மிகப்பெரிய அரசு எது? பிரஷ்யா. ஜெர்மனியில் போட்டிகளை கட்டுப்படுத்தவும் விலை உயர்வை தக்க வைக்கவும் உற்பத்தியாளர்கள் அல்லது விநியோகிப்பாளர்கள் ஏற்படுத்தி கொள்ளும் கூட்டமைப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கார்டெல் என அழைக்கப்படுகிறது. அடுத்து 84வது கொஸ்டின், ஜெர்மனியில் தொழிற்புரட்சி உருவாவதிலும் ஜெர்மனி ஒரே நாடாக ஒருங்கிணைவதிலும் பெரிதும் உதவியது எது? இருப்பு பாதைகள். ஜெர்மனியின் எந்த இரு நகரங்களுக்கு இடையே முதல் இருப்பு பாதை அமைக்கப்பட்டது? நியூரெம்பார்க் மற்றும் ஃபெர்த் ஆகிய இரு நகரங்களுக்கிடையே முதல் ரயில் பாதை அமைக்கப்பட்டது. ஆண்டு 1835ஆம் ஆண்டு. ஜெர்மனியின் டேஷ் பகுதியில் இருப்பு பாதைகளை ஒருங்கிணைக்கும் பணியை அரசே முன்முயற்சி எடுத்து தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுத்தியது. பிரஷ்யா பகுதியில். ஜெர்மனியில் 1842இல் இருப்பு பாதை அமைக்கும் திட்டத்திற்கு டேஷ் என்ற தனி நிதி உருவாக்கப்பட்டது. ரயில்வே நிதி என்ற தனி நிதி உருவாக்கப்பட்டது. அடுத்து 88வது கொஸ்டின், பிரஷ்யாவில் ஒருங்கிணைந்த இருப்பு பாதை மையமாக உருவான நகரம் எது? பெர்லின். நீராவி இயந்திர பயன்பாட்டால் 1837இல் 419ஆக இருந்த பிரஷ்ய தொழிற்சாலைகளின் எண்ணிக்கை 1849இல் எவ்வளவாக உயர்ந்தது? 1444ஆக உயர்ந்தது. அடுத்து 90வது கொஸ்டின், ஜெர்மனியில் 1820இல் 10 லட்சம் டன்களாக இருந்த நிலக்கரி உற்பத்தி அடுத்த 30 ஆண்டுகளில் எவ்வளவு டன் அதிகரித்தது? 60 லட்சம் டன்கள் அதிகரித்தது. ஜெர்மனியில் 1801இல் 46,000 டன்களாக இருந்த இரும்பு உற்பத்தி 1850 வாக்கில் எவ்வளவு டன் அதிகரித்தது? 5,29,000 டன் அதிகரித்தது. ஜெர்மனியில் 1850இல் 3638 மைல் நீளமாக இருந்த ரயில் பாதை 1870இல் எவ்வளவு மைல் நீளமாக அதிகரித்தன? 11,600 மைல் நீளமாக அதிகரித்தன. பிரஷ்ய அரசுகள் ஒன்றாக இணைந்து ஒரே ஜெர்மன் நாடு எந்த ஆண்டு உருவானது? 1871ஆம் ஆண்டு உருவானது. அடுத்து 94வது கொஸ்டின், 19ஆம் நூற்றாண்டின் இறுதிக்குள் மிகப்பெரிய தொழில்மய நாடாக ஜெர்மனி உருவாகி தொழில் புரட்சி தோன்றிய இடமான எந்த நாட்டை பின்னுக்கு தள்ளி அமெரிக்காவிற்கு போட்டியாக உருவெடுத்தது? இங்கிலாந்து. ஜெர்மனியின் மின்பொருள் உற்பத்தியில் டேஷ் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. சீமென்ஸ் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. வேதிப்பொருள் துறையில் தலைமை தாங்கிய ஜெர்மனி நிறுவனங்கள் யாவை? 1 பேயர், 2 ஹெஸ்ட். அடுத்து 97வது கொஸ்டின், உலகம் முழுவதிலும் புகழ்பெற்று விளங்கிய ஜெர்மானிய வாகனங்கள் யாவை? 1 டைம்லர், 2 பென்ஸ். இங்கிலாந்தை சேர்ந்த டேஷ் 10 வயதில் இருந்து ஜவுளி ஆலைகளில் பணியாற்றி ஒரு ஆலையை நிர்வகிக்கும் அளவுக்கு அனுபவம் பெற்றிருந்தார். சாமுவேல் சிலேட்டர். சாமுவேல் சிலேட்டர் எந்த ஆண்டு அமெரிக்காவின் நியூயார்க்கில் சட்டவிரோதமாக குடியேறினார்? 1789ஆம் ஆண்டு. சாமுவேல் சிலேட்டர் அமெரிக்காவில் யாரிடம் வேலை கேட்டார்? மோசஸ் பிரவுன் என்பவரிடம் வேலை கேட்டார். இவர் ரோட்ஸ் தீவின் புகழ்பெற்ற தொழிலதிபர். அடுத்து 101வது கொஸ்டின், டேஷ் ஏற்கனவே ஒரு ஜவுளி ஆலையை தொடங்கி தோற்றவர்? மோசஸ் பிரவுன். அடுத்து 102வது கொஸ்டின், மோசஸ் பிரவுன் சாமுவேல் சிலேட்டரை வேலைக்கு சேர்த்து கொண்டதும் அவரது ஆலை எந்த ஆண்டு முதல் இயங்கத் தொடங்கியது?
1793 ஆண்டு முதல் இயங்க தொடங்கியது. அமெரிக்க நாடுகளில் நீராற்றலின் மூலம் இயங்கிய முதல் ஜவுளி ஆலை எது? மோசஸ் பிரவுனின் ஜவுளி ஆலை. சாமுவேல் சிலேட்டரை அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என்று புகழ்ந்தவர் யார்? ஆண்ட்ரூ ஜாக்சன் என்ற அமெரிக்க அதிபர். அமெரிக்காவில் ஹட்சன் நதியில் நீராவி படகு போக்குவரத்தினை தொடங்கியவர் யார்? ராபர்ட் ஃபுல்டன். தந்தி கருவியை கண்டுபிடித்தவர் யார்? சாமுவேல் எஃப்.பி. மோர்ஸ். அடுத்து 107வது கொஸ்டின். தையல் இயந்திரத்தை கண்டறிந்தவர் யார்? எலியாஸ் ஹோவே. எலியாஸ் ஹோவே தையல் இயந்திரத்தை எந்த ஆண்டு கண்டறிந்தார்? 1846 ஆண்டு கண்டறிந்தார். சாயமிடுவது, அச்சிடுவது போன்ற புதிய முறைகளின் கண்டுபிடிப்புகளால் டேஷ் நூற்றாண்டின் முதல் பகுதியில் பல்வேறு நிறங்களில் துணிகளை தயாரிக்க முடிந்தது. 19ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியில் கண்டங்களை இணைக்கும் முதல் ரயில் பாதை எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? 1869ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அடுத்து 111வது கொஸ்டின். 1860 முதல் 1900 வரை உள்ள காலகட்டத்தில் மட்டும் உலகின் பல பகுதியில் இருந்து எவ்வளவு மக்கள் அமெரிக்காவிற்கு புலம்பெயர்ந்து பல்வேறு வகையான தொழிற்சாலைகளில் வேலை பார்த்தனர்? 1,40,00,000 பேர். தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த ஆண்டு மின் விளக்கை கண்டறிந்தார்? 1879ஆம் ஆண்டு. அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் எந்த ஆண்டு தொலைபேசியை கண்டறிந்தார்? 1876ஆம் ஆண்டு. அமெரிக்காவின் பெரிய அளவிலான முதல் கனரக எஃகு உற்பத்தி யாரால் தொடங்கப்பட்டது? ஆண்ட்ரூ கார்னேகி என்பவரால் தொடங்கப்பட்டது. அடுத்து 115வது கொஸ்டின். இரும்புக்கான மூலப்பொருட்களை வழங்கிய சுரங்கங்கள், உற்பத்தி ஆலைகள், இறுதி தயாரிப்பான இரும்பு தகடுகளை உருவாக்கும் வெப்ப உலைகள், உற்பத்தி பொருட்களை எடுத்து செல்லும் ரயில் பாதைகள், கப்பல் போக்குவரத்து என ஒவ்வொன்றையும் விலைக்கு வாங்கி எஃகு உற்பத்தியின் ஒவ்வொரு கட்டத்தையும் தனது ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தவர் யார்? ஆண்ட்ரூ கார்னேகி. அமெரிக்காவின் பல பெரிய தொழிற்சாலைகளை இணைத்து அறக்கட்டளை ஒன்றினை நிறுவியவர் யார்? ஜான் டி ராக்ஃபெல்லர். அடுத்து 117வது கொஸ்டின். அமெரிக்காவில் தொழிற்சங்கங்கள் உருவாக காரணங்கள் யாவை? 1. தொழிற்சாலைகளில் நிலவிய மோசமான பணிச்சூழல். 2. நீண்ட வேலை நேரம். 3. குறைந்த கூலி. 4. பெண்களும் குழந்தைகளும் சுரண்டப்பட்டமை. அமெரிக்காவில் டேஷ் தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் மாபெரும் நிகழ்வாக அமைந்தது. இருப்பு பாதை தொழிலாளர்களின் வேலை நிறுத்தம் மாபெரும் நிகழ்வாக இருந்தது. இருப்பு பாதை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் 1877ஆம் ஆண்டு நடைபெற்றது. அமெரிக்காவின் டேஷ் நகரில் தொடங்கிய இருப்பு பாதை தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் 45 நாட்களிலேயே மேலும் 3 மாநிலங்களுக்கு பரவியது. வெர்ஜீனியா நகரில். அடுத்து 120வது கொஸ்டின். நாளொன்றுக்கு 8 மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து அமெரிக்காவின் டேஷ் என்ற இடத்தில் அமைதியாக போராட்டம் தொடங்கியது. சிகாகோவின் ஹே மார்க்கெட் சதுக்கத்தில். 8 மணி நேர வேலை கோரிக்கையை முன்வைத்து ஹே மார்க்கெட் சதுக்கத்தில் அமைதியான முறையில் போராட்டம் எந்த ஆண்டு தொடங்கியது? 1886 மே மாதம் 4ஆம் நாள் தொடங்கியது. டேஷ் போராட்டத்தில் கலந்து கொண்ட கூட்டத்தினரை காவல்துறை பல சுற்றுகள் துப்பாக்கி சூடு நடத்தி பலரை சுட்டு கொன்றது. ஹே மார்க்கெட். அடுத்து 123வது கொஸ்டின். ஹே மார்க்கெட் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக மே 1ஆம் நாள் இன்றளவும் டேஷ் நாளாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. மே தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இந்தியாவின் எப்பகுதியில் கொள்ளையடிக்கப்பட்ட செல்வமே இங்கிலாந்தின் தொழில் புரட்சிக்கு தேவையான முதலீட்டை வழங்கி அதை வெற்றி பெற வைத்தது. 1. வங்காளம். 2. கர்நாடகம். வங்காளத்தை சேர்ந்த நெசவாளர்கள் உற்பத்தி பொருளை ஓரிடம் விட்டு வேறிடம் எடுத்து செல்ல டேஷ் செலுத்த வேண்டும் என நெசவாளர்கள் மீது கடும் சுமையை திணித்தது. போக்குவரத்து தீர்வை. 126வது கொஸ்டின். இங்கிலாந்தின் தொழிற்சாலைகளுக்கு தேவைப்படும் வணிக பயிர்களை மட்டுமே சாகுபடி செய்ய வற்புறுத்தப்பட்டவர்கள் யார்? இந்திய விவசாயிகள்.
கைத்தறியால் நெய்யப்பட்ட பருத்தி ஆடைகளுக்கு சந்தை இழப்பால் பண்டைய உற்பத்தி துறையில் வகித்து இருந்த இடத்தை இழந்து மூலப்பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் நாடாக மட்டுமே டேஷ் மாறியது, இந்தியா மாறியது. 19ஆம் நூற்றாண்டின் முதல் கால்பகுதியில் டேஷ் துணி இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்வது நிறுத்தப்பட்டது. டாக்கா மஸ்லின் துணி. அடுத்து 129வது கொஸ்டின். பிரிட்டன் துணி ஆலைகளில் உற்பத்தியான துணிகள் இந்திய சந்தைகளில் குறைவான விலைக்கு விற்கப்பட்டமையால் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள் யார்? இந்திய நெசவாளர்கள். திருநெல்வேலி நெசவாளர்கள் வாழ்வாதாரங்கள் அழிந்து போனதாலும் சாதி அமைப்பு வேறு தொழில்களில் ஈடுபட அனுமதிக்காததாலும் துன்பட்டதாக டேஷ் மாவட்ட ஆட்சியர் அக்காலத்தில் பதிவு செய்துள்ளார். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர். இரும்பு மற்றும் எஃகு கருவிகள் செய்யும் ஊது உலை கருவியை கண்டுபிடித்தவர் யார்? ஆபிரகாம் டார்பி. நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? தாமஸ் நியூகோமன். அடுத்து 133வது கொஸ்டின். இரும்பு மற்றும் எஃகு பொருட்களை தயாரிக்க மேம்படுத்தப்பட்ட டார்பி முறையை கண்டுபிடித்தவர் யார்? ஜான் ஸ்மீட்டன். ஜவுளி தயாரிப்பிற்கான இயந்திர நூற்பு கருவியை கண்டுபிடித்தவர் யார்? ஜேம்ஸ் ஹெர்கிரீவ்ஸ். நியூகோமனின் நீராவி இயந்திர மறுவடிவாக்கம் செய்தவர் யார்? ஜேம்ஸ் வாட். ஜவுளி தயாரிப்பிற்கு விசைத்தறி கருவியை கண்டுபிடித்தவர் யார்? எட்மண்ட் கார்ட்ரைட். சுரங்கங்களில் பயன்படும் காற்று பம்பு கருவியை கண்டுபிடித்தவர் யார்? ரிச்சர்ட் ட்ரித்விக். ஃபாப்பிங் டெவில் என்ற முதல் நீராவி ரயில் என்ஜின் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஜான் பண்டில். அடுத்து 139வது கொஸ்டின். தி ஃபுட்சர் ரயில் என்ஜினை வடிவமைத்தவர் யார்? ஜார்ஜ் ஸ்டீஃபன்சன். அடுத்து பயிற்சிகள். புக் பேக் கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். நீராவி படகு போக்குவரத்து சேவையை நிறுவியவர் யார்? ஆன்சர் ராபர்ட் ஃபுல்டன். அடுத்து 142வது கொஸ்டின். மான்செஸ்டர் நகரம் ஏன் ஜவுளி உற்பத்திக்கு உகந்த இடமாக கருதப்பட்டது? ஆன்சர் குளிர்ச்சியான தட்ப வெப்பநிலை. தையல் இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஆன்சர் எலியாஸ் ஹோவே. அடுத்து 144வது கொஸ்டின். நீராவி இயந்திரத்தை பிரான்சில் அறிமுகம் செய்த குடும்பம் எது? டி வெண்டல் குடும்பம். சிலேட்டரை அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என அழைத்தவர் யார்? ஆன்சர் ஆண்ட்ரூ ஜாக்சன். அடுத்து 146வது கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது ஹேமார்க்கெட் நிகழ்ச்சியின் நினைவு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது? ஆன்சர் உழைப்பாளர் தினம். எங்கு ஜோல் வெரைன் சுரங்க ஒன்றியம் உருவாக்கப்பட்டது? ஆன்சர் ஜெர்மனியில் உருவாக்கப்பட்டது. அடுத்து பிரான்சில் முதல் மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்தவர் யார்? ஆன்சர் ஆர்மன் பியூகாட். அடுத்து 149வது கொஸ்டின். எக் கண்டுபிடிப்பு பருத்தியிலிருந்து கொட்டைகளை பிரித்தது? ஆன்சர் பஞ்சு கடைசல் இயந்திரம். கீழ்கண்டவற்றில் எது இரும்பை உருக்குவதற்காக முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்டது? ஆன்சர் கரி. அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக. டேஷ் இங்கிலாந்தில் ஆடவர்களுக்கு வாக்குரிமை கோரியது? சாசன இயக்கவாதிகள். டேஷ் உலகம் முழுவதும் சாலைகள் அமைக்கப்படும் முறையை மாற்றி அமைத்தது? ஜான் லவுடன் மெக் ஆடம். விரைவாகவும் குறைவான செலவிலும் எஃகை உற்பத்தி செய்யும் முறையை டேஷ் கண்டுபிடித்தார்? ஆன்சர் ஹென்றி பெசிமர். விஞ்ஞான சோசியலிசத்தை முன்வைத்தவர் டேஷ் ஆவார்? ஆன்சர் காரல் மார்க்ஸ். ஜெர்மனியில் முதல் இருப்பு பாதை டேஷ் ஆண்டில் இயக்கப்பட்டது? டிசம்பர் மாதம் 1835ஆம் ஆண்டு இயக்கப்பட்டது. அடுத்து சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். 1. இங்கிலாந்து சுரங்க முதலாளிகள் சுரங்கங்களுக்குள் நீர்க்கசிவு ஏற்படும் பிரச்சனையை எதிர்கொண்டனர். 4. சுரங்கங்களில் இருந்து நிலக்கரியை பெற வேண்டுமானால் நீரை வெளியேற்றியாக வேண்டும். ஆன்சர் 1 மற்றும் 4 சரி. அடுத்து 157வது கொஸ்டின். இதில் சரியான கூற்று 1. தங்கள் உரிமைகளை பெறுவதற்காக தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களை உருவாக்கி கொண்டனர். ஆன்சர் 1 சரி. அடுத்து கூற்று விடுமுறை பெறுவதற்கு தொழிலாளர்கள் உரிமை பெற்றிருந்தனர்.
காரணம் பணியாளர்களை பாதுகாக்க சட்டங்கள் இருந்தன. ஆன்சர் கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 159வது கொஸ்டின். கூற்று சிலேட்டர் அமெரிக்க தொழில் புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். காரணம் அவருடைய நூற்பாலையின் நகலாக பல நூற்பாலைகள் உருவாயின. அவருடைய தொழில்நுட்பம் பிரபலமானது. ஆன்சர் கூற்று சரி, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்து பொறுத்துக. பென்ஸ் ஜெர்மனி பாதுகாப்பு விலக்கு. ஹம்ப்ரி டேவி 4 சக்கர வாகனம். லூயி ரெனால்ட் மாபெரும் ரயில்வே ஊழியர் போராட்டம். அமெரிக்கா நிலக்கரி வயல். லங்காஷயர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாம் நெக்ஸ்ட் லெசனில் சந்திக்கலாம். தேங்க்யூ.